சப்போர்ட்டில் பை பண்ணீங்க, ஆனால் ப்ரைஸ் வந்து கீழே போகுது. சப்போர்ட் வேலை செய்யலையா? இல்லை சப்போர்ட்டை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்ச பிறகு தான் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்க்கும் பார்வையே எனக்கு மாறிச்சு. கடந்த 8 வருடமாக பிட்காயினில் இந்த சார்ட்டை பார்த்து தான் நான் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய 8 வருஷ அனுபவத்தை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது சப்போர்ட்டு அண்டு ரெசிஸ்டண்ட் எப்படி உருவாகுது, ஏன் நிறைய ட்ரேடர் வந்து ஒரே இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க, அந்த ட்ரேடரோட பிஹேவியர் என்ன அப்படின்றத ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்த பிறகு இனிமேல் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்க்குற விதமே வந்து மாறும். அதாவது பிஃபோர் வீடியோ ஆஃப்டர் வீடியோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சேஞ்சு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, வாங்க நம்ம இந்த வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பகிரப்படும் தகவல்கள் ட்ரேடிங் சைக்காலஜி, மார்க்கெட் எஜுகேஷன் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ்க்காக மட்டுமே. இது எந்த விதமான பினான்சியல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. ட்ரேடிங் மற்றும் இன்வெஸ்டிங் இரண்டிலுமே ரிஸ்க் உள்ளது. எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்க சொந்த ரிசர்ச் செய்து உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பின்பற்றுங்கள். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பொதுவாக நம்ம வந்து மார்க்கெட்டில் எல்லாருக்கும் தெரியும், இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிகினர் நான் சொல்ல வரல, பிகினருக்கும் தெரியும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போது நான் பிட்காயின் சார்ட்டில் ஒரு 8 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டில் வந்து பை பண்ணணும், ரெசிஸ்டண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகும், செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் பொதுவாக நிலவுது. ஆனால் அது வந்து மார்க்கெட்டில் எப்போவுமே ஒர்க் ஆகுறதே கிடையாது. ஏன் அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன நடக்குது அப்படின்றது நான் தேடும் போது தான் இந்த ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு புரிஞ்சது. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து நான் கடைசியாக ஒரு பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இப்போது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு முதல்ல ஏன் வந்து ஃபெயில்ட் ஆகுது, அதை வச்சு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அது வந்து ஏன் ஃபெயில்ட் ஆகுது, சப்போர்ட்டில் வந்து வாங்கும்பொழுது ப்ரைஸ் இன்னும் கீழே போகுது, ரெசிஸ்டண்ட்டில் விற்றுட்டோம்னா ப்ரைஸ் இன்னும் மேலே போகுது, இது ஏன் வந்து நடக்குது அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டண்ட்டு ஏன் வந்து மார்க்கெட்டில் வருது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, முன்ன பின்ன அனுபவம் இல்லாத மக்களால் இயக்கப்படுறது தான் மார்க்கெட்டு. சரிங்களா, ஸோ அப்படி தான் வந்து கான்செப்ட் இருக்குது. அப்போது வந்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து மேலே போனால் கீழே வருது, கீழே போனால் மேலே வருது, அது வந்து ஒரு நார்மலாக ஃப்ளக்சுவேட் ஆகிறது உண்மை தான், அது நடக்கும் தான். ஏன்னா யார் பை பண்ணுறா யார் செல் பண்ணுறான்னு தெரியாது, அதனால் அந்த ஃப்ளக்சுவேட் ஆகிறது நடக்கிற விஷயந்தான். ஆனால் இந்த சப்போர்ட் மட்டும் எப்படி ஒரே இடத்துல வந்து அது மேக் ஆகுது அப்படின்றது நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ பொதுவாக வந்து நான் இந்த 8 வருஷ அனுபவத்தில் இந்த சப்போர்ட்டு, இந்த ரெசிஸ்டண்ட்டு, அந்த ஏரியாவை நான் பார்க்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எப்படி உருவாகுது அப்படின்றது என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பொதுவாகவே ரீட்டெய்லரோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு, நல்லா கவனிங்க, ரீட்டெய்லரோட ஸ்டாப் லாஸை ஒரு இடத்துல அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வேணும். அந்த மெத்தட் வந்து மார்க்கெட்டு உருவாக்குது. அந்த மெத்தடுக்கு பேர் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட். இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் வந்து மார்க்கெட்டில் உருவாகுதுன்றது? மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை மேக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன், ரீட்டெய்லரோட ஸ்டாப் லாஸ் அண்டு பையிங் பாயிண்ட்டு அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும் மார்க்கெட்டுக்கு. சரிங்களா, பார்த்தாலே ஒரு டூல் தெரியணும். அந்த டூலை வந்து இந்த சப்போர்ட் என்ற நேமில் வந்து மார்க்கெட் வந்து மேக் பண்ணுது. சரிங்களா, அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்லையும் இந்த ஸ்டாப் லாஸையும் இந்த செல்லிங்கை வந்து ஃபீல்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து ஒரு இடத்துல உருவாக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அன்னோன் ஃபேக்டரு, சொல்லப்படாத ஒரு சீக்ரெட்டு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்டை வந்து நம்ம இந்த ஆங்கிளில் பார்த்தா தான் நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ நான் இதுவரை பார்த்ததில் வந்து ஒரு சப்போர்ட்டை, இப்போது நம்ம ஒரு சப்போர்ட்டில் பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்போர்ட்டில் இருந்து ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா கீழே போயிடுது. சரிங்களா, ஃபெயில்ட் ஆகிட்டு கீழே போயிடுது, கீழே போயிடுது, இல்லை அப்படின்னா கீழே போய் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்துடுது. அப்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்று ஆப்போசிட்டாக போயிடுது, இல்லை அப்படின்னா மேனிப்புலேட் பண்ணி ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே போகுது.
ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டில் என்ன சினாரியோ நடக்குதுன்னா, ரெசிஸ்டண்ட்டில் வந்து ரிஜெக்ட் ஆனோடனே ஷார்ட் ஓப்பன் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் ஒன்று ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, இன்னொன்று வந்து ரிஜெக்ஷன் ஆனோடனே செல் பண்ணுறது, ஸ்பாட்டில் செல் பண்ணுற விஷயம். இந்த 2 விஷயம் நடக்கும். இந்த 2 விஷயமும் 2 பேருக்கு என்ன ஆகும்னா, ஒன்று ரெசிஸ்டண்ட்டை உடைச்சிட்டு மேலே அப்படியே ஆப்போசிட் சைடு மேலேயே போயிடும். அப்போ போகும்பொழுது செல் பண்ணவங்களுக்குலாம் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். சரிங்களா? ஷார்ட் எடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கும். மேலே போக 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 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் இப்போ வந்து மார்க்கெட்டில் பொதுவாகவே 90% பீப்புள் வந்து ஃபெயில்ட் ஆகிறதுக்கு மேஜரான ப்ரியாரிட்டியான ரீசன் வந்து இந்த சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டண்ட்டு புரிஞ்சிக்கிற அந்த விதம் தான். சரிங்களா? ஸோ நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டண்ட்டு மார்க்கெட் ரீட்டெயிலர் கூட சொல்லலாம். சரிங்களா? ரீட்டெயிலரோட மணியை எல்லாமே ஒரு இடத்துல குவிச்சு அதை வந்து மார்க்கெட்டை வந்து தான் பக்கம் இழுத்துக்கிற ஒரு டூலாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து மேக் பண்ணுது. அப்படி தான் நான் வந்து இது புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இப்போ புரிஞ்சுக்கிட்டும் போது நான் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து பார்க்குற விதமே வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ அந்த அந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்க்குற அந்த பார்வையே வந்து எனக்கு வேறு மாதிரி ஆச்சு. நான் எப்படி பார்க்குறேன்னா அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, அப்போது சப்போர்ட்டில் வந்து ஒன்று லாங் எடுப்பாங்க, இல்லை அப்படின்னா பை பண்ணுவாங்க. இந்த 2 விஷயம் நடக்கும் அப்படின்றத நான் உள்ளுக்குள்ளே வந்து சொல்லிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ஓகே அப்போனா இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2வதாக ஒன்று யோசிப்பேன். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது யோசிப்பேன். ஸோ அப்போ இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணால் 2 விஷயம் நடக்கணும். ஒன்று வந்து சப்போர்ட்டு கீழே போயிட்டு ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும், ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, சப்போர்ட்டை உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து அகெயின்ஸ்டாக கீழே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் நடக்கும். ஸோ இப்போ இந்த 2 விஷயத்தில் எந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குன்றத நான் வந்து அந்த இடத்துல ஃபைனல் பண்ணி ஒரு முடிவு எடுப்பேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டில் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் வந்துருச்சு, இப்போ வந்து இந்த இடத்துல ரீட்டெயிலரை 90% ரீட்டெயிலரோட மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நான் யோசிப்பேன். ஓகே இந்த இடத்துல அப்படின்னா 2 விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போய் ஷார்ட்டோட லிக்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு கீழே வரும், இல்லை அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே இப்போ இந்த 2 விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோமா, அப்போது இந்த 2 விஷயத்தில் எது நடக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ நான் யோசிப்பேன். ஸோ அப்படி யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஃபைனல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்ம பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். அதாவது நான் பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருந்தது. இந்த ஒரு நாலேஜை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அப்புறம் 2வது விஷயம் என்னென்னா, நல்லா கவனிங்க, ஒரு சப்போர்ட் மார்க்கெட்டு மேக் பண்ணுது அப்படின்னா சப்போர்ட்டுக்கு கீழே எப்போவுமே ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேங்களா? எப்போவுமே ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸுக்கு ஒரு கான்செப்ட்டுக்காக தான் இந்த சப்போர்ட்டே மார்க்கெட் வந்து மேக் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய அனலைஸ்லேருந்து என்னுடைய புரிதலேருந்து நான் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்குது, ரெசிஸ்டண்ட் மார்க்கெட் உருவாக்குதுன்னா அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டண்ட்டை உருவாக்குது அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அது மாதிரி தான் மார்க்கெட் நடக்குது. நீங்கள் ஒன்ஸ் போய் செக் பண்ணுங்கள், எங்கெல்லாம் வந்து ரெசிஸ்டண்ட் இருக்குது, எங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது, எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குது, எப்படி ஹிட் ஆகிருக்குது, எத்தனை வாட்டி ஹிட் ஆகிருக்குது, அதிகபட்சம் எப்படி நடந்துருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போய் மார்க்கெட்டை பாருங்கள். ஸோ வேறு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அப்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து இனிமேல் பார்க்குற விதம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போது சேஞ்ச் ஆகும் பொழுது நமக்கு வந்து ப்ரியாரிட்டி நமக்கு கண்ணுக்கு தெரியும். மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரசி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, மார்க்கெட்டை வந்து 100% யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. 100% என்ன தான்
என்னதான் வந்து ஜீனியஸாக இருந்தாலும், என்னதான் 20 வருஷம் 30 வருஷம் அனலிஸ்ட்டாக இருந்தாலும், எல்லா ட்ரேடுக்கும் 100% சொல்லவே முடியாது. வேணும்னா 80% அக்யூரசி 80% 10ல் 8 ட்ரேடு வின் ஆகலாம். அப்படின்ற மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. சரிங்களா? இல்லைனா 85% இல்லைனா 90% அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் கிடையாது. 100%லாம் யாராலுமே சொல்ல முடியாதுங்க. இதான் மார்க்கெட்டோட எழுதப்படாத விதி. யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் இருந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க கூட 100% சொல்ல மாட்டாங்க. அவங்களால சொல்லவே முடியாது. இதுதான் மார்க்கெட்டோட விதி. இதை மட்டும் ஒரு புரிஞ்சுக்கிட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி பார்க்கணுன்ற நான் சொன்ன கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள், போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டாக இருக்கும், உங்களுக்கு அவேக்னிங்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் உங்களுக்கு நான் என்னுடைய 8 வருஷம் அனுபவத்திலேருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸாக இருக்கும், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நியூ கான்செப்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னிக்கு அடுத்த ஒரு கேரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கான்செப்டாக இருக்கும் அமைன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸாக வச்சு நீங்கள் முடிவு எடுக்கிறது எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. சரிங்களா? உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய்.